இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது ராஜா அரசாண்ட போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வர விரும்பினார். தாவீது ராஜா எருசலேமிலே அரசாண்ட போது கர்த்தருடைய பெட்டியும் தன் அருகிலேயே இருப்பதை வாஞ்சித்தார். கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும் வழியில் அதை ஓபேத் ஏதோம் வீட்டிலே வைத்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது என்பதை பற்றி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியிலே 3 பொருட்கள் இருந்தது. முதலாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2வது ஆரோனுடைய தளிர்த்த கோல், 3வது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள் எழுதிய கற்பலகைகளும் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறது. நாமும் நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய சமூகத்திற்கு இடம் கொடுக்கும் போது அது நிமித்தம் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம் வீட்டையும் நமக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர ஆயத்தமானார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு கொண்டு போகும் போது ஓபேத் ஏதோம் அவன் வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பெட்டியை தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு போகும் போது ஓபேத் ஏதோமும் கூடவே சென்றார். தேவனுடைய சமூகம் தன்னோடு இருப்பதை வாஞ்சித்தார். கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு போகும் போது சகல கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி இருந்த பாடகர் வரிசையிலும் ஓபேத் ஏதோம் இருந்தான் என்பதை பற்றி 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஓபேத் ஏதோம் மற்ற பாடகரோடு கூட சுரமண்டலத்தை நேர்த்தியாய் வாசிப்பவர். கர்த்தருடைய பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார். ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள் என்றும் 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நாமும் தினமும் தேவனோடு நல் ஐக்கியம் கொள்வோம். தேவனுடைய சமூகத்தை நாம் தினமும் வாஞ்சையோடு தேடுவோம். ஓபேத் ஏதோமை போல தேவனை துதித்து பாடுவோம். நம்மால் முடிந்த அளவு தேவனுடைய சேவையை செய்வோம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஓபேத் ஏதோமை போல கர்த்தருடைய சமூகத்திற்கு எங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதற்கு ஓபேத் ஏதோமை போல தேவனுடைய சமூகத்தை வாஞ்சையோடு தேட, தேவனை துதித்து பாட, எங்களால் முடிந்த அளவு தேவனுடைய சேவையை செய்ய எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.